வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவும் சோழனும் அவங்களோட வீட்டுக்கு வந்து உயில தேடுறாங்க. ராத்திரியில சோழன் உள்ளர இறங்கி தேடிட்டு இருக்க நிலா ஓட்டு மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் அங்க இங்கன்னு தேடிட்டு ஏங்க உயில்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. ஏங்க மேல இருந்து பார்க்கும்போது எனக்கே தெரியுது, இதுல நீங்க தேவையில்லாம தேடி வேற பாக்குறீங்க. போய் எங்கேயாச்சும் தேடுங்க சோழன், டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, யாராச்சும் வந்துட போறாங்க அப்படின்னு சோழன் அவசரப்படுத்துறாங்க நிலா. சோழன் பயங்கர ஃபாஸ்டா தேடிட்டு இருக்க, சோழன் எதுக்கு கிச்சனுக்குள்ளேயே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க நிலா. இல்லங்க, ஒருவேளை அங்க இருக்குமோன்னு பாக்கலான்னு தான் அப்படின்னு சோழன் சொல்ல, வேற எங்கேயாச்சும் போய் பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அங்க இருக்க டேபிள் டிராவில், அதாவது டிவிக்கு அடியில் இருக்க டேபிள் டிரால தேடிட்டு இருக்காரு. முட்டாள் முட்டாள், அங்க போய் தேடுற, வேற எங்கேயாவது தேடு அப்படின்னு கிடைச்சது சான்ஸ் ஏக வசனத்துல திட்டி தீத்துட்டு இருக்காங்க நிலா. ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருந்த சோழன் டக்குன்னு சுதாரிச்சுட்டு, ஏங்க ஃப்ளோர்ல நீங்க என்ன வாடா போடன்னு எதுவும் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே நிலாவும் சமாளிச்சுக்கிட்டு இல்லையேங்கிறாங்க. இல்லையே எனக்கு கேட்டுச்சேங்கிறாரு சோழன். ஐயோ, உங்களை நான் அப்படிலாம் சொல்லுவேனா சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, இங்க பாருங்க, இதுக்கு மேல திட்டினீங்க நான் இங்கேயே உள்ளர இருந்துருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் உள்ளர குதிச்சிருவேன் அப்படின்னு நிலா இறங்கி வர்றதுக்கு ரெடியாக, ஐயோ இங்க பாருங்க, நீங்க மேல இருக்கும் போதே என்னால தாங்க முடியல, நீங்க கீழே வேற வரணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் தேடுங்க சோழன், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு கடுப்பாக நிலா. அக்கம் பக்கம் பார்க்க ஓடு தெரியுது. ஒரு ஓட்டை தூக்கி டமால்னு அவரு மேல போட அவரு கொஞ்சம் நகர்ந்துக்க அந்த ஓடு தரையில பட்டு செதறுது. சோழன் உண்மையிலேயே பயந்துடுறாரு. ஏங்க என்னங்க நீங்க ஓட்டை தூக்கி என் மேல போட்டு கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு பயத்தோட கேட்க, இப்ப சின்ன ஓடு தான் போட்டேன், டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் பெரிய ஓடா தூக்கி தலையில போட்டுருவேன் அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் மட்டும் இல்ல நமக்குமே அதே தான் தோணுது, நீ போட்டாலும் போட்டுருவோமா தாயேன்னு அத சோழன் சொல்லவும் செஞ்சிடுறாரு. ஏதோ ட்ரங்க் பொட்டின்னு சொன்னீங்கல்ல, அதை போய் பாருங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, போறேங்க போறேன் அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிக்கிற சோழன் சொல்றாரு. நிலா பயங்கர டென்ஷனும் படபடப்புமா இருக்காங்க. அவங்க இருக்க டென்ஷனுக்கு விட்டா உயிலையே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க போல. சோழன் ட்ரங்க் பெட்டி அது இதுன்னு இருக்கிற பழசு தட்டு முட்டு ஜாமான் அத்தனை இறக்கி போட்டு தேடிட்டு இருக்காரு. ஏதோ டேபிள் மேல வச்ச பொருளை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி. என்ன சோழன் கடிச்சிச்சான்னு கேக்குறாங்க நிலா. பேசாம சோழன் அவங்களையும் இறக்கி விட்டு இருந்திருக்கணும். ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியை இறக்க முடியாம இறக்கி வச்சிட்டாரு கீழே. பயங்கரமான முதுகு வலி. ஒரு நிமிஷம் அவரு நிமிந்து முதுக வளைச்சிட்டு இருக்க சோழன் நிலா கூப்பிடுறாங்க. ஏங்க இருங்க, பார்த்துட்டு இருக்கேன், வரேன் இருங்க அப்படின்னு அவரும் சொல்ல, ஷோ அப்படின்னு அழுத்துக்கிறாங்க நிலா. அது நியாயம்தான், இருட்டுல மேல தனியா உட்கார்ந்து இருக்குது, யாராவது வந்துருவாங்களா பாத்துருவாங்களோன்ற படபடப்பு, அது உண்மைதான். அது நிலாவோட முகத்துல அப்பட்டமா தெரியுது. சோழன் அந்த ட்ரங்க் பெட்டி ஃபுல்லா தூக்கி வெளியே போட்டுட்டு பார்க்க ஒரு மஞ்ச பை தெரியுது. பைக்குள்ள ஏதோ ஒரு மூலையில கிடக்க, அதுக்குள்ள கைய விட்டு என்ன ஏதுன்னு உதறி எடுத்து பாக்குறாரு. பிரிச்சு பார்க்க பத்திரம் பத்திரம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் கையில இருக்க பத்திரம் ரொம்ப பழசா இருக்கு, ஆனா அந்த பைய கொஞ்சம் புதுசா தெரியுது. ஏங்க என்னங்க, அங்க தலகாணியும் பெட்ஷீட்டையும் பார்த்தோன்னு அப்படியே படுத்துட்டீங்களா அப்படின்னு சோழனை ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க நிலா. ஆனா நமக்கு இதை கேட்க ஜாலியா தான் இருக்கு. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேங்க அப்படிங்கிற சோழன் ட்ரங்க் பெட்டியை மூடி வச்சுட்டு பத்திரத்தை கொஞ்சம் வெளிச்சத்துல வந்து பாக்குறாரு. நிலா டென்ஷனோட உச்சியிலேயே இருக்காங்க. ஏங்க என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க, அவர் அந்த இறங்கின இடத்துக்கு பக்கத்துல வந்து, ஏங்க இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க, அதை பார்க்க உயல் மாதிரி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏதோ அங்க இருந்து பார்த்தோன்னு தெரிஞ்சிடுற மாதிரி, ஏங்க எங்க காட்டுங்கிறாங்க நிலா. இதோ பாருங்க இதோ அப்படின்னு காட்டுறாரு. ஏங்க நல்லா காமிங்க அப்படின்னு நிலா கேட்க, பாருங்கங்க அப்படின்னு அவரும் முடிஞ்ச வரலும் நல்லா விரிச்சு உயர்த்தி காட்டுறாரு. ஆமா உயில் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நிலா சொல்ல, தெரியுதா அப்படின்னு சோழன் கேட்க, சரி சரி நீங்க சீக்கிரம் மேலே ஏறி வாங்க அப்படின்னு நிலா அவசரப்படுத்த, இதோ வரேங்க வந்துடுறேன் அப்படிங்கிற சோழன் சினிமா ஹீரோ மாதிரி பின்னாடி இடுப்புல சொருகிட்டு மேலே ஏறுவார்னு எதிர்பார்த்தா அவர் மறுபடியும் பைக்குள்ள வைக்கிறாரு. பாவம் சோழன் தமிழ் படம்லாம் பாக்குறது இல்ல போல இருக்கு, வாயில கவிக்கிட்டு கைத்த பிடிச்சிட்டு ஏறுறாரு. இவ்வளவு நேரம் போட்டு அவரை சித்திரவதை பண்ணிட்டு இருந்த நிலா, பார்த்து சோழன் பார்த்து அப்படின்னு ரொம்பவே அக்கறையா சொல்ல, அவர் மெல்ல மேல ஏறி வந்து மோட்டுவல ஓட்டு மேல வந்து உட்கார்றாரு. ஏங்க கிடைச்சிருச்சா
அப்படின்னு நிலா கேட்க அப்படின்னு நாய்க்குட்டி எலும்ப கவிட்டு இருக்க மாதிரி வாயில வச்சுட்டே சொல்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க. நிலா வாயில இருந்து எடுத்து இந்தாங்க புடிங்கன்னு கையில நீட்டுறாரு. எதுக்கும் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், இதாதான் இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா அந்த பத்திரத்தை பிரிச்சு பாக்குறாங்க. சோழன் கயிறை மேலே இழுத்துட்டு இருக்காரு. எவிடன்ஸ் இல்லாம செஞ்சிடுவோம் அப்படின்னு அந்த மத்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்க. நிலா பாக்குறாங்க. பார்க்க அவங்க முகத்துல சிரிப்பு மலருது. சோழன் இது உயில் தான், சூப்பர் வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரும் பயங்கர ஆச்சரியத்தோட நிஜமா வாங்கன்னு கேக்குறாரு. ஆமாங்க அப்படிங்கிற நிலா கொஞ்ச நேரத்துல பொறுப்பு, கோபம், அக்கறை, சந்தோஷம்னு அத்தனை உணர்ச்சிகளையும் அள்ளி தெளிக்கிறாங்க. ஏங்க அப்படின்னு பத்திரமா உள்ளர வைங்க, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற சோழன் கயிறை ஃபுல்லா அவுத்து முடிச்சிடுறாரு. கோட்டையை மாட்டி விட்டுட்டு ஏங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, வாங்க போயிடலாம், வாங்க வாங்க சேஃபா வாங்க அப்படின்னு நிலாவுக்கு சொல்றவரு ஓட்டுல ஒரு இடத்துல கால வைக்க சரியா ஆரம்பிச்சிடுறாரு. ஹேன்னு கத்த நிலா பார்த்து அப்படின்னு பாஞ்சு அவர் கையை பிடிச்சிடுறாங்க. சோழனுக்கு இப்ப கீழே வில்ல போனதெல்லாம் மறந்து போய் அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறது ஞாபகத்துல இருக்கு. கையவே பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரணகலத்திலையும் சோழனுக்கு கிளிப்பு கேக்குது. நிலாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றாங்க. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு அவங்க ஏதேதோ திட்ட அதெல்லாம் சோழனோட காதுல அமுத கானமா வந்து பாயுது. பார்த்து செய்யுங்க, விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும், எல்லாம் ஓகே இல்ல அப்படின்னு நிலா கேட்க நிலாவோட கண்ணையே பார்த்துட்டு இருக்காரு சோழன். சோழன் நீங்க ஓகே தானே இல்லையா அப்படின்னு நிலா ஒரு அதட்டல் போட சுய நினைவுக்கு வர்றாரு. ஓகேங்க ஓகேங்க அப்படின்னு சொல்ல பார்த்து வாங்கங்க அப்படின்னு சொல்ல எப்படி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற சோழன் நீங்க அப்படியே கையை பிடிச்சிருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லு. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க நிலா. விட்டுறாதீங்க, கையை பிடிச்சே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் மெதுவா மேலே ஏற நீங்க ஒரு ஆளுன்னு உங்களை நம்பி வந்தேன் பாருங்க நானு அப்படின்னு நிலா கையை பிடிச்சி தூக்கி விட ஏங்க பார்த்துங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டே மறுபடியும் மோட்டு வலையில உட்கார்றாரு. நிலா எழுந்து மெதுவா நடக்க ஆரம்பிக்க இவரும் கையில கயிறை தூக்கிக்கிட்டு அப்படியே நடக்கிறாரு. பார்த்துங்க அப்படியே கையை பிடிங்க அப்படின்னு நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லபடியா சேஃபா இறங்கி ஏணி வழியா கீழே இறங்கிடுறாங்க. சோழன் ஏணியை கொண்டு போய் இருந்த இடத்துலயே வச்சுட்டு கயிறு அது பக்கத்துல தூக்கி போட்டுடுறாரு. அப்பாடா அப்படின்னு ரெண்டு பேரும் நிம்மதியோட உயிர் எடுத்துட்டு வீட்டோட முன்பக்கமா வர்றாங்க. இனி ஏறி குதிச்சு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல நீர் யானை சண்முகம் பெரியப்பா ஒரு அல்லக்கைய கூட்டிட்டு வந்து கேட்டு முன்னாடி நிக்கிறாரு. அந்த அல்லக்கையை டார்ச் லைட் அடிக்க இவர் சாவியை போட்டு கேட்டை திறக்கிறாரு. என்ன ஒரு திருட்டுத்தனம் பாருங்க. சண்முகம் பெரியப்பாவும் அல்லக்கையும் கேட்டை திறந்துட்டு உள்ளர வர கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வர்றாங்க. வாங்க சோழன் சீக்கிரம் போயிடலான்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஏங்க யாரோ கேட்டை தொடர மாதிரி சத்தம் கேக்குது, கேட்டை திறக்குறாங்களோ அப்படின்னு சோழன் சொல்ல கரெக்டா கேட்டை திறக்குது. ரெண்டு பேரும் உள்ளர என்ட்ரி கொடுக்க ஏங்க வாங்க இப்படி ஒளிஞ்சிக்கலான்னு ரெண்டு பேரும் ஓடி போய் ஒரு மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. கேட்டை திறந்து உள்ளர வந்த நீரியான பெரியப்பா டார்ச் அடிச்சு பாக்குறாரு. கூட்டு மேல பாக்குறாரு, மேல கீழெல்லாம் அடிச்சு பாக்குறாரு. அடிச்சு சுத்தி வர பார்த்துட்டு அடிக்கடி நாம இப்படி வந்து பாத்துக்கணும், இல்லன்னா பூட்டை உடைச்சு இந்த பயலுவ உள்ளர போயிடுவானுங்க அப்படிங்கிற நீரியான பெரியப்பா சரி நீ போய் கொல்ல பக்கம் பார்த்துட்டு வா அப்படின்னு டார்ச்சை கொடுக்குறாரு. சரிங்க என்ன அவரு போக அப்படியே பின்னாடி எல்லாம் போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு பெரியப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஷார்ப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க இவர் என்னங்க பண்றாரு அப்படின்னு சோழன் கேட்க நிலாவும் ஒளிஞ்சுக்கிட்டே தெரியலையேங்கிறாங்க. ஏதோ கிடைக்குது சோழன் அப்படின்னு நிலா பயங்கரமா கத்த டக்குன்னு அவங்க வாயை அவர் கையை வச்சு மூடிடுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க, போயிடலாம், ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாயில இருந்த கையெடுக்காம இருக்காரு. நிலாவும் அதுக்கப்புறம் அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரு பார்வை ஃபுல்லா சோழன் மேலதான் இருக்கு. எசக்காத்தா நெஞ்சில நீ சுதியத்து நிறமாச அம்புலி நீ தினம் பூத்த முத்துனவர் ரத்தினமா தூரல் கொட்டுதம்மான்ற பாட்டு ஓடிட்டு இருக்க. சோழன் அப்பப்ப நிலாவை பார்த்தாலும் அவரு சரௌண்டிங்ல ரொம்ப காஷியஸா இருக்காரு. எப்படி இவன் நம்மள பத்திரமா கூட்டிட்டு போயிருவான்ற நம்பிக்கையோட நிலா இருக்காங்க. யாரு எங்கிட்ட போன போதும் கூட நிக்கிறேன்ற வரிகள் ஓடிட்டு இருக்க. சோழன் இன்னும் நிலாவோட வாயை பொத்தியே தான் வச்சிருக்காரு. நமக்கு தான் நிலாவுக்கு என்ன கிடைச்சிருச்சோன்ற பதட்டமா இருக்கு. ஆனா நிலாவுக்கும் சோழனுக்கும் அந்த பதட்டமே இல்ல. பெரியப்பாவும் அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. பின்னாடி போன ஆளு அப்படியே வர்றாரு. என்னப்பா நல்லா பாத்துட்டு இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல இல்லன்னா நல்லா பாத்துட்டேன்னாங்கிறாரு அவரு. நல்லா பாத்துட்டல, சரி வா போலாம்
அப்படின்னு நீரியான பெரியப்பாவும் நல்ல கையும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பைலோல நம்ப முடியாதுப்பா, கேட்டை தாண்டி குதிச்சு உள்ளர வந்துருவாங்கப்பா, அதுக்காக தான் சேஃப்டிக்கு அப்பப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை கிராஸ் பண்ண இவங்க இன்னும் நல்ல டென்ஸா இருக்க இளைஞர்களுக்கு நடுப்புற தன்னை மறைச்சிக்கிறாங்க. அப்பப்போ வந்து பார்க்கணும், எமகாத பயிலுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியப்பா கேட்டை பூட்டிட்டு போறாரு. அப்பாடா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோழன் வெளியே வர்றாரு. நிலாவும் கூடயே வர்றாங்க. போயிட்டாங்க, சரி போயிட்டாங்க, வாங்க 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 அப்படின்னு சோழன் கூப்பிட 2 பேரும் குடுகுடுன்னு கேட்டுக்கிட்ட ஓடி வர்றாங்க. சரி சரி வாங்க ஏறுங்க அப்படின்னு சோழன் அயர்ந்து நிக்கிற நிலாவை கூப்பிடுறாரு. நீங்க ஏறுங்க முதல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, இதாங்க இத புடிங்கன்னு அந்த உயில் பைய கொடுக்குறாங்க நிலா. சோழன் அதை வாங்கிக்க நிலா ஏறுறாங்க. வேலையா செருப்பு தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க. சரி இருங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு உங்களை தூக்குறேன் அப்படிங்கிற சோழன் ஏறுறாரு கேட்டு மேல. பாத்துங்க அப்படின்னு நிலா சொல்ல அவர் ஏறி மேல உட்கார்ந்துகிட்டு நிலாவை கையை பிடிச்சு தூக்குறாரு. நிலாவும் கேட்டு மேல ஏறி உட்கார்ந்துற மறுபடியும் அவங்களுக்கு பயம் வந்துடுது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க சோழன் அப்படின்னு இப்ப ரொம்ப மரியாதையோட சொல்றாங்க. ஏன்னா இப்ப அவங்களை இறக்கி விட வேண்டிய பொறுப்பு சோழன் கிட்ட இருக்குல்ல. இப்ப வாடா போடான்னு பேசினா அவ்வளவுதான். சோழனும் கேட்டோட இந்த பக்கம் இறங்கிட்டு நிலாவையும் மெல்ல பத்திரமா இறக்கி விடுறாரு. நமக்கே அப்பாடான்னு இருக்கு. 2 பேரும் நல்லபடியா இறங்கி வந்து கார் கிட்ட வந்துடுறாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்ததும் எங்க சோழன் அதை கொடுங்க அப்படின்னு நிலா வாங்கிக்க ஒரு பெரிய நிம்மதியும் பெரிய சாகசத்தை முடிச்ச மாதிரியும் அப்படியே தளர்ந்து போய் பெருமூச்சு விடுறாரு சோழன். ஹப்பா அப்படின்னு ஸ்டேரிங் மேலேயே விழுந்துடுறாரு. நிலா அதை பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க, ஏங்க எல்லாம் கரெக்டா போட்டிருக்கா அப்படின்னு சோழன் கேட்க சொல்ல முடியாத சந்தோஷத்தோட சிரிக்கிற நிலா, ஏங்க உங்க அப்பாவுக்கு தான் இந்த வீடுன்னு இதுல தெளிவா போட்டிருக்கே அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க சொல்றீங்க கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஆசையுமா வாங்கி சோழனை படிக்கிறாரு. பாருங்களேன், நம்ம வீடு நம்ம பேர்லயே இருந்திருக்கு, இது தெரியாம நாம எங்கெங்கயோ சுத்திட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா தானே அப்படின்னு பட்டன்னு திட்டிடுறாங்க நிலா. இப்ப அவங்க சேஃபா இருக்காங்கல்ல, இனிமே எப்படி வேணாலும் திட்டுவாங்க, நீங்க வாங்கிதான் ஆகணும் சோழன். சோழன் திக்குன்னு பார்த்துட்டு ஆரம்பிச்சுட்டாயா அப்படின்னு குறுகுறுன்னு பார்க்க, வீட்லயே உயில வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா முறைக்க, சோழனுக்கும் நிலாவை வாரணுங்கிற ஆசை வந்துடுது. ஐயோ அம்மான்னு கத்துனீங்களே, அதுக்கப்புறம் பயங்கர அறிவான்னு கேள்வி எல்லாம் கேட்டீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சாங்கிறாரு சோழன். அது ஏதோ பயத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சோழன் சொல்ல, டக்குன்னு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க நிலா. வளவளன்னு பேசாம வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயில கையில வாங்கிக்க, அதுக்கு மேல சோழன் பேச வழியே இல்லையே வண்டி எடுக்கிறாரு. 2 பேரும் ஹோட்டலுக்கு திரும்பி வர்றாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. சோழனுக்கு அங்கங்க சிறைச்சி அடியெல்லாம் பட்டிருக்கு, அதெல்லாம் தடவி விட்டுட்டு வர்றாரு. நாம இந்த ஹோட்டலை விட்டு போகும்போது இப்படி ஒரு உயில் இருக்கா, அப்படி இருந்தாலும் அந்த உயில் நம்ம கைக்கு கிடைக்குமான்னு ஹோப்பே இல்லாம இருந்தோம். இப்ப அந்த உயில் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. உங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த வீடு உங்களுக்கு தானே இந்த உயில்ல தெளிவா இருக்கு, இதெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நிலா செவுத்துல சாஞ்சிட்டு ரிலாக்ஸ்டா சொல்ல, சோழனும் எதிர் செவுத்துல ரிலாக்ஸ்டா சாஞ்சிட்டு நிக்கிறாரு. நானும் சத்தியமா நினைக்கவே இல்லைங்க, எல்லாத்துக்கும் உங்க பிரெயின் தாங்க காரணம். நீங்க மட்டும் வக்கீலா இருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த கேஸ்ல நீங்க தோக்கவே மாட்டீங்கிறாரு சோழன். நல்லா வாதாடினா தானே வக்கீல் ஆகணும்னு சொல்லுவாங்க, நான் யார்கிட்ட வாதாடினேன் அப்படின்னு நிலா கேட்க, வாதாடினா மட்டும்தான் வக்கீலா, எப்படி மடக்கி மடக்கி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, உயில் எங்கன்னு கேட்டு கேட்டு பாருங்க, இப்ப அந்த உயிலே உங்க கையில தான் இருக்கு, இதெல்லாம் ஒரு சாதனை தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவரை ஒரு நம்பாத பார்வை பார்த்துக்கிட்டு, நிஜமான புகழ்ச்சி மாதிரி இல்லையே அப்படின்னு நிலா குறுகுறுப்பா பாக்குறாங்க. அதானே ஒரு மனுஷன் மனசுல இருந்து பேசிடக்கூடாதே, உன்னை என்ன வர்ணிக்கிறேன் வீணா புகழ்றேன்னு தேவையில்லாத ஏதாவது ஒண்ணு பேசிடுவீங்களே அப்படின்னு சோழன் கேட்க, என்ன இது சந்தடி சாக்குல வர்ணிக்கிறேன் வேற சொல்றாரு, வர்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க நிலா. ஐ மீன் ஹவு டு சே தட் இன் தமிழ். புகழ்ச்சி புகழ்ச்சி, அததாங்க அப்படி சொன்னேன், தூய தமிழ்ல எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு உளறி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்காரு சோழன். தெரியாதுன்னா அப்புறம் ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, நீங்க திருத்துவீங்க, அதை வச்சு நான் கத்துக்கலான்னு தான். என்னங்க நீங்க வேற அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி எனக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் வேற வருது, நீங்க உங்க ரூமுக்கு போங்க அப்படிங்கிற நிலா திரும்ப எங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். திரும்புறாங்க. ஏங்க எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கோம், ஏதோ தீம் பார்க்ல ரைடு போயிட்டு வந்த மாதிரி டயர்டா இருக்கு, தூங்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்போ என்னை என்ன பண்ண சொல்றீங்கன்றாங்க நிலா. இல்லங்க, நடந்ததை பத்தி கொஞ்சம் நின்னு பேசி அப்படியே நார்மல் ஆகலாம்ல, பாவம் ஓட்டெல்லாம் பிரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா
கயிறெல்லாம் பிடிச்சி இறங்கி இருட்டுக்குள்ள தேடி கொஞ்சம் பயம் இருக்கும்லங்க, அதெல்லாம் தெளிஞ்சு நார்மல் ஆகுற வரைக்கும் நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு இருக்கேனுங்கிறாரு சோழன். எனக்கு அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. உங்களுக்கு பயமா இருந்தா இந்த காரிடார்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் போய் படுங்க, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு திரும்புறாங்க நிலா. ஏங்க ஏங்க அப்படின்னு சோழன் மறுபடியும் கூப்பிட என்னன்னு டென்ஷன் ஆகி கேக்குறாங்க நிலா. அது எப்படிங்க தனியா தூங்கிடுவீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் நான் தூங்குறதுக்கு என்னங்கிற மாதிரி நிலா பாக்குறாங்க. நான் வேணும்னா துணைக்கு வரவா அப்படின்னு சோழன் கேட்க நிலா முறைக்கிறாங்க. இல்ல ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வேணும்னாலோ பசிச்சாலோ உடனே நீங்க என்னை எழுப்பலாம்ல, உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நானே அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் ஊட்டி அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. நிலா அப்புறம் சொல்லுடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இல்ல எனக்கு ஆசைதான், ஆனா நீங்க விட மாட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க உங்க பக்கத்திலேயே நான் இருந்தேன்னா உதவியா இருக்கும் பாருங்க, அதான் சொன்னேன்னு டன் டன்னா வழியிறாரு சோழன். சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஒரு வேளை எனக்கு தண்ணி தேவைப்பட்டா நானே எழுந்து போய் குடிச்சுக்கிறேன். அப்படியே பசி எடுத்தா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லை, புரியுதா? இல்ல இங்கிலீஷ் ஹிந்தி வேற லாங்குவேஜ்ல சொல்லவா அப்படிங்கிறாங்க நிலா. வேண்டாங்க, போதும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு நிலா திரும்பி நடக்க மறுபடியும் எங்கன்னு கூப்பிடுறாரு. நிலா திரும்பி பார்க்க, எங்க உயில் பத்திரங்க அப்படின்னு அவரு சொல்ல, நீங்க என்ன போகலையா அப்படின்னு நிலா ஒரு முறைக்க, போறேன் துரத்துறீங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே சோழன் அவங்க ரூம்குள்ள வர்றாரு. அது வரலாம் கடுகடுப்ப காட்டின நிலா கதவை சாத்திட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளர வர்றாங்க. தூங்க போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்த நிலா உள்ளர வந்த உடனே உயில் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்க வார்ட்ரோப் டிரால வச்சுட்டு டவல் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகலான்னு போறாங்க நிலா. அப்போ சோழன் பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்ன சோழனோட சத்தம் கேக்குது அப்படின்னு கவனிக்கிற நிலா கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க வேணான்னு தூக்கி போட்ட கரடி பொம்மை மாதிரி சோழன் செவுத்துக்கு சாஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. செவுத்துக்கட்டையில உட்கார்ந்துட்டு தூக்கமும் டயர்டுமா அவரு புலம்பிக்கிட்டு இருக்க. நிலா பக்கத்துல வந்து பார்த்துட்டு சோழன்னு கூப்பிடுறாங்க. அவரு கவனிக்கலன்னு சோழன் மேல கையை வச்சு கூப்பிட கண்ணை மூடிட்டு ஏதேதோ உளறிக்கிட்டு உட்கார்ந்து இருந்த சோழன் பயந்து நடிங்க, ஐயோ பேய் 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 அப்படின்னு கத்திட்டு துள்ளி குதிச்சு நிக்கிறாரு. போட்ட சத்தத்துல நிலாவும் பயந்து போயிடுறாங்க. பேயா? என்ன பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு நிலா அந்த நேரத்துலயும் கோவப்படுறாங்க. தூக்க கலக்கத்துல இருந்த சோழன் கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு, இல்லங்க யாராவது திடீர்னு ஃபேஸ் முன்னாடி வந்து கூப்பிட்டா பயமா இருக்காதாங்க அப்படின்னு சொல்ல, நிலா ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆமா நீங்க எங்க வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை தான் உள்ள போய் தூங்க சொன்னேன்ல, இதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க பயங்கர தூக்கத்துல இருந்த சோழனோட தூக்கம் பறந்து போயிடுது. என்னது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கனா? ஏங்க இதுல என்னங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு? உங்க ரூம் கதவை தட்டினா எவனுமே கதவை திறக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாரும் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க போல. நம்மள ஒருத்தன் வரலையே, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒருத்தருக்கும் ஒரு கவலை கூட இல்லைங்க. கதவை லாக் பண்ணிட்டு நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நீங்க ரிசப்ஷனுக்கு போய் ஸ்பேர் கீ கேட்டு வாங்கிட்டு வந்து உள்ளர போக வேண்டியது தானேங்கிறாங்க நிலா. ஏங்க நீங்க யோசிச்சதை நான் யோசிச்சிருக்க மாட்டேனா, கேட்கலான்னு தாங்க போனேன். அங்க ஒரே ஒருத்தன் தான் இருந்தான், நல்லா தூங்குறான். அவனும் எதை கேட்டாலும் கோனே கோனே கோனேன்னு ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சரி கார்ல ஏசி போட்டு படுக்கலாம்னு பார்த்தா ஃபியூவல் கம்மியா இருக்கு. ராத்திரி முழுக்க ஆன் பண்ணி வைக்கிற அளவுக்கெல்லாம் வண்டியில ஃபியூவல் இல்லைங்க. சரி கண்ணாடி இறக்கி விட்டுட்டு படுக்கலாம்னு பார்த்தா கொசு என்னை அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்து தெருவுல போட்டுரும் போல இருக்கு. எல்லா ஆப்ஷனையும் யோசிச்சுட்டு சரி இங்க வந்து செட்டில் ஆகலாமே அப்படியே சாஞ்சேன். நீங்க வந்து எழுப்பி விட்டுட்டீங்க. சரி போங்க நீங்க போய் படுங்க, நான் அப்படியே கொஞ்ச நேரம் போன் பார்த்துக்கிட்டே தூங்கிடுவேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கு. கேட்குற நிலாவுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நிலா போக, என்னது சரியா ஹலோ 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 அப்படின்னு ஒரு மைக் டெஸ்டிங்க்கு கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. நிலா நேரா உள்ளர போய் கதவை சாத்திக்கிறாங்க. அவமானம், மூச்சை போட்டு பேசியிருக்கேன், மனசு இறங்குறாளா பாரு கல்லிஞ்சக்காரி அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்க. நிலா சத்தம் இல்லாம கதவை திறந்து தலையை நீட்டி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேணும்னா உள்ளர வந்து படுங்கன்னு நிலா சொல்ல சோழன் நம்ப முடியாத ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, இல்லங்க பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேங்கிறாரு. இங்க எப்படி படுப்பீங்க? ரூம் சர்வீஸ் யாராவது வந்தா நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்திருப்பீங்கன்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு, அப்படியா நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு சோழன். பின்ன என்ன இது என்ன வீடா, நீங்க நினைச்ச இடத்துல படுக்கிறதுக்கு? யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி உள்ளர வாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஒரு மாதிரியா பார்த்துட்டு, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படிங்கிறாரு சோழன். இல்ல இப்ப உள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அப்புறம் எனக்கு தூக்கம் வரல, நீ வெளியே போய் படுன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சோழன் கேட்க, இதுக்கு மேலெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நிலா. இப்ப நீங்க வர்றீங்களா கதவை சாத்து வாங்குறாங்க.
சரிங்க சரிங்க, கோவப்படாதீங்க. ஏதோ இவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்பட்டு கெஞ்சி ஒரு மாதிரி கூப்பிடுறதால நான் அப்படின்னு அவர் பில்டப் கொடுக்க ஆரம்பிக்க அப்படின்னு நிலா கதவை சாத்த போக, இதோ வரேங்க வரேன் ஏசி எல்லாம் போட்டிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓடிடுறாரு சோழன். நிலா அவரை முறைச்சிட்டு இருக்க உள்ள வர்ற சோழன் இந்த பக்கமா அந்த பக்கமா இடுப்புல கையை வச்சுட்டு பாக்குறாரு. ஏங்க உங்க ரூம் நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, எல்லா ரூமும் நல்ல ரூம் தான், அத்தனை பேர் இருக்கிறதுனால அந்த ரூம் கொஞ்சம் பெருசு, இந்த ரூம் கொஞ்சம் சின்னது, அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு நிலா கதவை சாத்த திரும்ப ஒரு ஜங்குன்னு பெட்ல உட்கார்றாரு. ஹப்பா அப்படின்னு அவரு சாய கதவை சாத்திட்டு திரும்புற நிலா, ஹலோ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க சும்மா பெட்டெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, நிலா கபோர்டு கிட்ட போய் வெறிப்பு தலையணன்னு எடுத்துட்டு வர்றாங்க. சோழன் அந்த பக்கம் திரும்பி இருக்க அப்படின்னு தொண்டையை கணிக்கிறாங்க நிலா. சும்மா தண்ணி குடிக்கலான்னு திரும்பினேங்க அப்படின்னு சோழன் திரும்புறாரு. இந்தாங்க இந்த பெட்ல நான் மட்டும்தான் படுப்பேன், நீங்க கீழே தான் படுக்கணும் அப்படின்னு நிலா அந்த வெறிப்பையும் தலைவாணியும் அவர் கையில துணிக்க, ஏங்க நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியலங்க, ஆனா நான் டீசென்டான ஜென்டில்மேன் தாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டே போக, இதெல்லாம் கேட்டேனா நானு, வாய் மூடிட்டு போய் படுக்கிறீங்களான்ற மாதிரி நிலா பார்க்க, இன்னைக்கு நைட்டு கைதான் தலகாணின்னு நினைச்சேன், அப்படி இல்லாம ஒரு தலகாணியும் பெட்ஷீட்டும் கொடுத்துருக்கீங்க, அதுவே சந்தோஷம் தாங்க, குட் நைட்டுங்கிறாரு சோழன். உங்களெல்லாம் இதே முறப்புலையே கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லைன்னா ஓவரா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா போய் கட்டில படுத்துட சோழன் தரையில விரிச்சு படுத்துடுறாரு. அவரே சும்மா இருந்தாலும் அவரோட வாய் சும்மா இருக்காதுல்ல, பா பயங்கரமா குளிருதுல்ல, பெருந்தரையில படுக்கவே முடியலங்க அப்படின்னு சோழன் விட்டு போட்டு பார்க்க, சும்மா இந்த மாதிரிலாம் பேசாம படுத்து தூங்குற வழியை பாருங்க அப்படின்னு நிலா திரும்பி கத்த, ஏன் சும்மா ஷேர் பண்ணேங்க, அதுக்கு ஏங்க இப்படி கடுப்பாகுறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சுடுசுடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு நிலா திரும்பி படுத்துடுறாங்க. சோழன் கையில தாளம் போட்டுட்டு விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க, பாக்குறாரா பாக்குற மாதிரியே தோணுதே அப்படிங்கிற நிலா மெதுவா திரும்பி பார்க்க, சோழன் மொபைல பார்த்துட்டு இருக்காரு, போன் தான் நோண்டிட்டு இருக்கான். அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு நிலா படுக்கிறாங்க. திரும்பி படுத்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுப்பா இருக்கு, போன் தானே நோண்டிட்டு இருக்கான், நமக்கே இப்படி தோணுது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க, சோழன் போனை கீழே வச்சுட்டு தலையை மட்டும் தூக்கி தூங்கிட்டாளா அப்படின்னு பாக்குறாரு. நிலாவுக்கு சமாதானம் ஆகவே இல்லை, பாக்குற மாதிரியே தோணுதே அப்படின்னு நினைக்கிற நிலா மெதுவா திரும்பி பார்க்க, சோழன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவங்க திரும்பி பார்த்ததுல அவர் பயந்து நடுங்கிடுறாரு. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு, ஏங்க இங்க பாருங்க நான் பொறுக்கலாம் கிடையாதுங்க, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேங்க, இடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவேன் திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குங்க அப்படின்னு சோழன் கத்த, சரி இங்கே படுங்க சாரி அப்படிங்கிற நிலா, சும்மா தான் திரும்பி பார்த்தேன் வேற எதுக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறவங்க, என் மனசு ஏன் தான் அப்படி போகுதோ சே அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. பா எப்படிதான் கண்டுபிடிக்கிறாளோ அப்படின்னு படுத்துக்கிட்டு பயத்தோட யோசிக்கிறாரு சோழன். கட்டின பொண்டாட்டிய ரசிக்க கூட முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே சோழன் படுத்துடுறாரு. நாளைய ப்ரோமோல ஏங்க கொடுங்க அப்படின்னு சோழன் கைய நீட்ட நிலா அந்த பைய சோழன் கையில வைக்கிறாங்க. சோழன் உயில கையில எடுத்து டடன் 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 அப்படின்னுக்கிட்டு உயில லைட்டா கையில தட்டிக்கிட்டு, எது கிடைச்சா அந்த வீடு நம்மளதுன்னு சொல்லலாமோ, அது கிடைச்சிருச்சு அப்படின்னு உயில விரிச்சு அப்படியே எல்லாரும் முன்னாடியும் காட்டிக்கிட்டு இருக்காரு. நடேசன் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. நிலா சிரிப்போட நின்னுட்டு இருக்க, சேரன் பாண்டியன் பல்லவன் அத்தனை பேரும் கண்கள் மின்ன சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல அதுல பாதாளத்துக்கு போன ஐயனார் ஃபேமிலியோட ஆட்கள் இப்போ திரும்பி ரெக்கவர் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு திரும்புறத நாமளும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் பழைய வீடா இருந்தாலும் அங்கங்க இடிஞ்சிருந்தாலும் ஓட்டை உடசலோட இருந்தாலும் அது அவங்க வீடுன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்பவே முக்கியம். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுக்கும் கூட தான். சோ நாளைக்கு ஐயனார் ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. அந்த சந்தோஷமான நிமிஷத்தை நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சந்தோஷமே போதுமானதா இருக்கு. அடுத்து என்னென்ன நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.